ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த மாலையில் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே கடந்த வாரங்களிலே அநேக காரியங்களை நாம் தியானிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ததை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். நேற்று தினத்தில் கூட மாரநாத்தா நிகழ்ச்சியில் ஆண்டவர் அநேக காரியங்கள் நம்மோடு கூட இடைப்பட்டதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதில் உலகம் முழுவதும் எதுக்காக ஆயத்தப்படுகிறார்கள் என்பதை பல கோணங்களிலே ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை தெரியப்படுத்தினதை வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒருவேளை அந்த நிகழ்ச்சியை பார்க்காதவர்கள் நேற்று மாரநாத்தா நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்களானால் அதுக்குரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடியும். தேவனோடு நடக்கவும் தேவனோட வாழவும் தொடர்ச்சியாக தேவனோடு கூட பிரயாணப்படவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் வரப்போகிற கோப அக்கினிக்கு தப்பித்து தேவனோடு கூட நித்தியத்தில் வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல, மனம் மாறுகிறவரும் அல்ல. அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிக்கிறவர், குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி நிறைவை தருகிறவர், சத்துருவின் கிரியைகளுக்கும் அந்தகாரர்களுடைய ஆதிக்கங்களுக்கும் விலகி காத்து நன்மையான பாதைகளிலே நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த 3ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்க கேட்போம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவன் என்ன என்பதை இயேசு இந்த இடத்துல பிதாவிடத்தில் பேசுகிற காரியத்தை யோவான் பதிவு பண்ணியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை போன பகுதிக்கு முந்தின பகுதியில் இந்த 17ஆம் அதிகாரம் 5 வசனங்களை நாம் தெளிவாய் தியானித்திருக்கிறோம். ஒருவேளை அதை பார்க்காதவங்க கூட நீங்கள் இதுக்கு முந்தி போடப்பட்ட நித்திய ஜீவன் நிகழ்ச்சிக்கு அதுக்கு முந்தி நீங்கள் கடந்து போய் போன செவ்வாய்க்கிழமை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா அதில் இந்த 17ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரை தியானிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நித்திய ஜீவன் என்ன என்பதை வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த உலக வாழ்க்கை நமக்கு தற்காலிகமானது, எப்போ வேணாலும் முடிந்து போகலாம். ஆனால் அங்கே தான் நாம் நித்தியமாய் வாழப்போகிறோம் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நித்திய வாழ்க்கைக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே இயேசுவை பின்தொடர்ந்து அவர் சொன்ன உபதேசத்தை கை கொண்டு அப்படி நாம் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தான் தெளிவான பாதையில் முன்னேறி கடந்து போவதற்கு நம்மால் அந்த இடத்தை போய் அடைய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு நடக்கவும் தேவனோடு கூட வாழவும் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும் போது தீய செயல்முறைகளுக்கும் சத்துருவின் கிரைகளுக்கும் விலகி காக்கப்பட்டு அற்புதமான விதத்தில் தேவன் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த நித்திய வாழ்க்கை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ்வதும் ஆண்டவரோடு இணைந்து பிரயாணப்படுவதும் உங்களுக்கு ஆரோக்கியமானது, உங்களுக்கு பாதுகாப்பானது. எந்த நேரத்தில் என்ன காரியம் நேர்பட்டாலும் நம் நித்தியத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்களாய் மாறிவிடுவோம் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உலக வாழ்க்கை நமக்கு ப்ராமிஸ் ஆனது அல்ல. இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, எப்போ வேணாலும் நமக்கு முடியலாம். அப்போ முடியும் போது நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால்தான் இந்த நித்திய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க முடியும். அப்படி இல்லையானால் பிரவேசிக்க முடியாது. உலகத்தில் பல தேசத்தில் பல கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாரெல்லாம் உண்மையும் உத்தமமாய் வாழ்கிறார்கள் என்பதை பரலோகம் கண்ணிட்டு பார்த்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மறைந்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நன்மையும் அறிந்திருக்கிறார், தீமையும் அறிந்திருக்கிறார். நோவாவின் நாட்களிலே 8 பேரை காப்பாற்றி கொண்டு மீதி பேரை அழித்து விட்டது உங்களுக்கு தெரியலையா? லோத்தின் நாட்களிலே அவர்கள் 3 பேர் காப்பாற்றப்பட்டார்கள், 4 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்குரிய அவர்கள் 2 மருமகன்கள் வந்திருந்தாலும் அவர்களும் காப்பாற்றப்பட்டு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் நிர்விசாரணமாக இருந்து அதை அவர்கள் கேலி கிண்டலாக எடுத்துக்கொண்டதுனால இன்னைக்கும் நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வசனங்களெல்லாம் கேட்கும் போது இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றதை யோசிக்கிறாங்க. அந்த நேரம் வரும்போது தான் அதுக்குரிய காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்பதை தெளிவாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி உங்களோடு கூட இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரனாய் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை எனக்கு சொல்லி இல்லையானால் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நான் பிரவேசித்து வேத வசனத்தை ஆராய்ந்து உங்களுக்கு போதித்திருக்க என்னால் முடியாது. இந்த கோணத்தில் வேத வசனத்தை நான் அதிகமாய் கவனித்ததில்லை. எப்படி மற்றவர்கள் இன்றைக்கு உலக சுகத்துக்காக, உலகத்தில் உள்ள ஆரோக்கியத்துக்காக, உலகத்தில் உள்ள விடுதலைகளுக்காக ஒரு ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்களோ அதே போல நானும் விடுதலைக்காக, உங்க வியாதியின் விடுதலைக்காக, பண கஷ்டத்திலிருந்து விடுதலைக்காக, உங்க குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலைக்காக, அதுக்காக மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணி வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை எடுத்து உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு கடந்து போயிருப்பேன். அதை செய்யக்கூடாது என்று சொல்லி அல்ல, அதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அவங்கவுங்க பகுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதாய் வேதத்தில் நமக்கு தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு எந்த ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரோ, ஆவியானவர் உணர்த்திருக்கிறாரோ, எதற்காக நம்மை முன் குறித்தாரோ அதை மாத்திரம் இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டும். மீதியான காரியங்களுக்குள்ளே நாம் பிரவேசிக்க கூடாது என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். ஆகையால் தான் வேதத்தில் பலவிதமான காரியங்கள் நித்தியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது எப்போதும் இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் ஒரு பாதி வருஷம் ஆன பிறகு, அதாவது இது 4 வருஷமாக உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். அதுக்கு பிறகு இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியை யோவான் 3:16 கொண்டு தான் நாம் ஆரம்பித்து அவைகளில் நாம் பேசி கொண்டு வருகிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். காரணம், தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை வேதத்தில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் இயேசு இந்த உலகத்துக்குள் வந்தார். உலகத்தில் நாம் சுகபோகமாய் வாழ்ந்திருப்பதற்கு இல்லை, உலகத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாய் வாழ்ந்து இந்த உலகத்தில் மடிந்து போவதற்காக அல்ல. எவ்வளோ காரியம் தேவன் நமக்கு தந்திருந்தாலும் அந்த காரியத்தின் மீது நம் கவனம் இல்லாமல் தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றி அற்புதங்களை செய்து வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே ரொம்ப தெளிவாய் ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து 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 வாழ வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் இருக்கிறோம். தேவனோடு நடங்கள், தேவனோடு வாழுங்கள். கர்த்தர் தம்முடைய கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து விளங்க பண்ணுவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்தது நீங்கள் இங்கே பார்ப்பீர்களானால் 17ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து கூட இருந்த சீடர்களுக்காக ஜெபிக்கிறார். அந்த கூட இருந்த சீடர்களுக்காக என்ன ஜெபிக்கிறார் என்பதை 6ஆம் வசனத்திலிருந்து நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மெய் தேவனாகிய உம்மையும் என்னையும் அறிவதே அவர்களுக்கு நித்திய ஜீவன் என்பதை அவர் சொல்லுகிறது மாத்திரமல்லாமல் 6ஆம் வசனம் வரும்போது அவங்களோடு கூட இருந்த சீஷர்களுக்காக எப்படி ஜெபிக்கிறார் பாரு. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் உம்மக்குரியவர்களாய் இருக்கிறார்கள். இங்க பாருங்க என்ன சொல்றாரு, அவர்கள் எல்லாம் உமக்குரியவர்களாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் பிதாவுக்குரியவர்களாய் இருக்கிறார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை தேவனுக்கு முன்பதாய் நாம் கடந்து போய் நிற்பதற்கு இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். நித்திய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அவர் போதித்திருக்கிற போதனைகளை கட்டாயம் நாம் கை கொண்டு நடந்தே ஆக வேண்டும். நீ கேட்பது சரி, அதை வாசிப்பது சரி, அதில் பிரசங்கங்களை கேட்பது சரி, அதை வைத்து ஜெபிப்பதும் சரி, இவைகளெல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் செய்தாலும் அதன்படி நாம் வாழுகிறோமா என்பதை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதன்படி வாழ்வது ரொம்ப சுலபம்னு யோசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை நாடி ஒவ்வொரு நாளும் விழிப்போடு ஜபத்தோடு கூட நடக்கணும். அதனால தான் இயேசு பல இடங்களில் சொல்லுகிறார், ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், ஜபத்தில் சோர்ந்து போகாது இருக்கும்படி அவர்களுக்கு அவர் ஓமையை சொன்னார் என்பதாக ஒரு விதவி தாயை குறித்து ஒரு ஓமையையும் அவர் சொல்லியிருக்கிறதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் ஏன் போதித்தாரானால் நாம் ஜபத்தில் சோர்ந்து விடக்கூடாது, தேவனோடு கூட நடப்பதில் சோர்ந்து விடக்கூடாது, தீய செயல்முறைகளுக்கெல்லாம் நாம் விலகி காக்கப்பட்டு அற்புதமான பாதையில் தொடர்ந்து நாம் முன்னேறி நடந்து வர வேண்டும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் பயங்கரமான தவறான காரியங்கள் எல்லாம் நடக்கிறது நாம் பார்க்கிறோம். அவைகளுக்குள்ள நாம் போய் அகப்படாதபடி ரொம்ப எச்சரிக்கையாய் கவனமாய் வேத வசனத்தின்படி ஞானத்தின்படி யோசுவாவுக்கு ஆண்டவர் எப்படி மோசே உனக்கு எழுதி கொடுத்திருக்கிற நியாய பிரமாணத்தை இடது புறமும் சாயாமல் வலது புறமும் சாயாமல் அதில் சொல்லுகிறபடியே நீ
நடக்க கவனமாய் இருப்பாயானால் அப்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எப்படி அந்த இடத்துல யோசுவாவுக்கு சொல்லியிருக்கிறாரோ அதே போல இன்றைக்கு நாம் இயேசுவை பின்பற்றி கொண்டு போகும்போது அவர் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தான் உங்களோடு கூட இந்த வசனங்களை நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்தில் எந்த அசம்பாவமும் நடக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறது. உலகமே பாவத்துக்குள் சோரம் போய் கொண்டிருக்கிறது. உலகமே அநீதிக்குள்ள சோரம் போய் கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கான எல்லா காரியமும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் தென்படுகிறது. இவைகள் எல்லாம் நடக்கக்கூடிய இந்த காலங்களிலே நீங்கள் கவனமாக இருந்து தேவனோடு கூட நடக்க உங்க வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போதுதான் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி அற்புதமான விதத்தில் உங்களையும் என்னையும் வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய மரணங்கள் எந்த நேரத்தில் எப்போது ஏற்படும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மரணம் ஏற்படுகிற வேளையில் நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மாத்திரம்தான் அந்த தேவனோடு கூட போய் இளைப்பாற முடியும். எக்கால சத்தத்தை கேட்கும் போது அவரோடு வந்து இந்த உலகத்தில் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு கூட எழும்புவார்கள் என்றார்களே, அந்த எழும்புதலிலே அந்த உயிரோடு கூட எழும்புகிற அந்த சூழ்நிலையிலே நாமும் எழும்புவோம் என்பதை நாம் ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை நாம் அதுக்கு மரணத்தை சந்தித்தோமானால் நாம் முதலாவது எழும்புவோம். அதுக்கு பின்பு உயிரோடு கூட இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட போகிறார்கள். இந்த நாளை நாம் நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே மிகுந்த கவனத்தோடு கூட மிகுந்த தெளிவாய் தேவனோடு கூட நடக்கும் போது உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது தீய செயல்முறைகளுக்கெல்லாம் விலகி காக்கப்பட்டு அற்புதமாய் தேவன் உங்களை வழிநடத்த வேண்டுமானால் இயேசுவை பின்பற்றுங்கள். இந்த இடத்துல சொல்லுகிறார், தொடர்ச்சியாக அந்த வசனத்தை வாசிக்கும் போது அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள், நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயின என்று இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு பாருங்க, அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த சீஷர்கள் எத்தனையோ முறை இயேசுவை கல்லெறி நினைச்சாங்க, எத்தனையோ முறை அவரை கொலை செய்ய வகை தேடினாங்க, அவரை விட்டு பிரியாமலே கடைசி வகை இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யோவானுக்கும் யாக்கோபுக்கும் பெற்றோர்கள் இருந்தாங்க, பேதுருக்கும் மனைவி இருக்கிறாங்க, மீதி பேருடைய பெற்றோர்களும் இருந்திருப்பாங்க. இயேசுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்கவுங்க பிள்ளைகள் நீங்கள் வந்துருங்கன்னு கூப்பிட்டுல. அப்படி கூப்பிட்டு இருந்தாலும் அவர்கள் போகவில்லை. இயேசுடைய தாயும் சகோதரர்களும் வந்து கூட இயேசுவோட கூட பேசணும்னு கேட்குறாங்க. ஆனால் இயேசு கடந்து போகாதபடி நீங்களே என்னுடைய சகோதரிகளையும் சகோதரரும் தாயும் தகப்பனமாக இருக்கிறீர்கள் என்று அவர் போதித்ததை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ரொம்ப தெளிவாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு கூட நடக்கக்கூடிய நாம் இயேசு ஜபித்த ஜபத்தில் ஒவ்வொரு காரியமும் நித்தியத்தை குறித்து தான் அவர் பேசியிருக்கிறார் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிய வேணும். அதனால் தான் சீஷர்கள் விட்டு அவரை விலகாதபடி அவரோடு கூடவே கடைசி வரை இருந்தாங்க. ஆனால் கெத்சமனி பூங்காவில் வந்து அவங்க விலகி போனாங்க அப்படின்னா ஏற்கனவே தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மெய்ப்பன் பிடிப்படும் போது மந்தை செதறி போகும் என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த யோவான் எழுதின புத்தகத்தில் இதிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் இயேசுவை பிடிக்க வரும்போது அவர்களை அனுப்பிவிட சொல்லி அவர் சொன்னதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது எங்கே எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 18ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? 18ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு பிரதி உத்தரமாக நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். அவரே சொல்றாரு, அவங்க ஓடல. நம்ம மத்திய எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், இல்லை லூக்கா எழுதின சுவிசேஷத்தை பார்த்து விட்டு அவர்களெல்லாம் ஓடி போனார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் சிதறி போக வேண்டியது உண்மைதான். அப்படி அன்றைக்கு அவர்கள் சிதறப்படாது இருப்பார்களானால் அவர்களிலும் பலரை கொன்றிருப்பார்கள்.
உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் இயேசுக்கு இருந்தபடியால் அவர்களை அனுப்பி வைத்து விட்டார். அவர்களும் கடந்து போய்விட்டார்கள். அந்த மனநிலைமையை அந்த நேரத்திலே ஆவியானவர் தான் அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவர்களை கூட்டி சேர்ப்பார் என்பதை முழு எல்லா விவரத்தையும் இயேசு அறிந்து வைத்திருந்தார். ஆகையால் தான் அவர்களை போக விடும் என்று சொல்லுகிறார். அவர்கள் போன பிறகு அந்த இடத்திலே அவருக்கு ஏற்பட்ட எல்லா காரியமும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப எதுவுமே பரலோக அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் நடக்கலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்றைக்கு நாமும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறபடி நாம் நடக்க ஆரம்பித்து விட்டோமானால் நிச்சயமா நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசித்து விடுவோம். ஆனால் இந்த ஆவியால் நடக்கக்கூடியவர்கள் எந்த பாவ விஷயத்திலும் ஈடுபட மாட்டார்கள். தேவனுக்கு விருப்பமில்லாத எதையும் யோசிக்க மாட்டாங்க, எதையும் பார்க்க மாட்டாங்க, எதையும் செய்ய மாட்டாங்க. அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தாலும் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். மற்ற உலக ஜனங்கள் போகிற போக்கில் நாம் போவதற்காக அழைக்கப்படவில்லை. சுகபோகத்துக்காகவும் உலகத்தில் சுகமாய் வாழ்ந்து இளைப்பாறுவதற்காகவும் இந்த உலகத்தில் நாம் அழைக்கப்படவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அநேகர் மரித்த உடனே ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா RIP, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு போடுவாங்க. அவங்க அந்த ரெஸ்ட் இன் பீஸுக்குள்ள அந்த சமாதானத்துக்குள்ள போக வேண்டுமானாலே அவர்கள் அதாவது அந்த பரதேசிக்கு கடந்து போய் இளைப்பாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துருவாங்க. நம்ம RIP போட்டால் அவங்க போய் ரெஸ்ட் இன் பீஸில் இருக்க முடியாது. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திருக்க கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் அவர்கள் அந்த இடத்துல சமாதானத்தோடு கூட போய் ஓய்ந்திருப்பார்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். யார் எப்படி வாழ்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருடைய நோக்கத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே தேவனோடு இணைந்து வாழவும் தேவனோடு கூட இணைந்து பிரயாணப்படவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது வரப்போகிற கோபாக்கனிக்கு தப்பித்து கொண்டு தேவனுக்கு முன்னே நிற்கக்கூடிய பாத்திரங்களால் எண்ணப்படுவதற்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இனிமேல் ரொம்ப கஷ்ட சூழ்நிலைகள் வரப்போகிறது. நெருக்கடிகள் நேரடி போகிறது. எப்படி ஞானமாக நம்ம செயல்பட வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். வேத வசனத்தை இரவும் பகலும் தியானியுங்கள். வசனத்தின்படி நடக்க கவனமாயிருங்கள். எப்போதும் ஜெபத்தில் இருங்கள். ஆவியானவர் உணர்த்துவார். அன்னைக்கு மரியாதை யோசேப்பையும் பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பதாகவே நியாய பிரமாண காலத்தின் இறுதி நாட்களிலே, காரணம் நியாய பிரமாணம் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு கூட எழும்பினதோடு கூட முடிகிற அந்த ஆரம்ப நாட்களில், அந்த நியாயப்பிரமாணம் இப்படி முடிகிற அந்த ஆரம்ப நாட்களில் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இவர் வந்து முடிக்க போகிற செய்தியை பரலோகம் சொன்னதோ, எப்படி உணர்த்தி அவர்கள் வழிநடத்தப்பட்டார்களோ, இந்த நாட்களிலே இந்த நித்திய வாழ்க்கைக்குள் நாம் பிரவேசிக்க முடியாய் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் நிறைய ஆலோசனைகளை கொடுப்பார். அந்த ஆலோசனைகளை கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்து கொண்டே ஆக வேண்டும். உலகம் நம்மை எதிர்க்கும். உலகத்தின் அதிபதி நம்மை எதிர்ப்பான். உலகத்தின் அதிபதி தமக்குரியவர்களை பயன்படுத்தி நமக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனால் ஞானமாய் நாம் இந்த உலகத்தில் முன்னேறி கடந்து போவதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் போது அவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இப்ப சொல்றாரு, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல், நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். உம்முடையவைகள். உம்முடையவைகள் உம்முடையவைகள். என்னுடையவைகள். என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன். நான் இந்த உலகத்தில் இரேன். இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இப்ப பாருங்க, நான் இருக்க மாட்டேன், அவங்க இருக்க போறாங்க. எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. இந்த ஜெபத்தை ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இதன் முடிவு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் நமக்கு நேரம் முடிகிறது. இது 1/2 மணி நேரம் தான் தொகுத்து வழங்குறதுனால போன முறையே நித்திய ஜீவன் நிகழ்ச்சி ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு போயிருச்சா. நிறைய பேர் அதை ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால பார்க்குறதில்ல. ஆனால் ஒரு நாளில் வருத்தப்படுவீங்க. ஏன்னா வசனம் போதிப்பதுக்கு ஆவியானவர் இங்கே இருக்க மாட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அப்படிப்பட்ட காலங்களுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். அந்த நாட்களுக்குள்ளே நாம் தப்பித்து கொள்ள
நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது தான் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி தொடர்ச்சியாய் அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவனோடு இணைந்து வாழுங்க, தேவனோடு இணைந்து நடங்க. தீய செயல்முறைகளுக்கெல்லாம் விலகி காக்கப்பட்டு அற்புதமான பாதையில் நீங்கள் நடக்கும் போது தான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் முன்னேறி கடந்து போக வேண்டும். அந்த இடத்துல சொல்றாரு, வாஸ்தவமா இந்த காரியத்தை மாத்திரம் வாசித்து முடிப்போம். வாசிங்க. நான் இனி உலகத்தில் இரேன், நான் இந்த உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள், நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு, நம்மை போலவே ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும், நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். எவ்வளவு அழகா காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க, எவ்வளவு அழகா அந்த காரியத்தை சொல்றார் பாருங்க. இவர்களை உலகத்தில் நீங்க காத்துக்கொள்ளுங்க. அப்ப நம்மளை காக்கிறவர் யார்? தூங்காத உறங்காமல் காக்கிறவர் யார்? பிதானவர். இயேசு அந்த இடத்துல பிதாவுக்கு சொல்லுகிறார், நான் உம்மிடத்தில் வருகிறபடியால் நீர் இவர்களை காத்துக்கொள்ளும். அப்போ ஒவ்வொரு காரியமும் அந்த இடத்துல ஒப்புவிக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். நம் விளையாட்டான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டில்லை. நேரம் இல்லாதபடி உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இல்லை. ஆவியானவர் இவைகளெல்லாம் உங்களோடு கூட வீணா பேசுவதற்காக எங்களை ஏற்படுத்தவில்லை. அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரிப்படுத்தாவிட்டால் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக, கூட பிறந்தவர்களுக்காக, இனபந்துகளுக்காக, பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய, அவர்களை நடத்த வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தின் ஒளியாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நம்மை மூடி மறைத்து தீய செயல்முறைகளுக்கெல்லாம் விலகி காத்து அற்புதமான பாதையிலே அவரே நம்மை வழிநடத்துவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரோடு நடப்பதற்கும் அவரோடு கூட வாழ்வதற்கும் நம்மை நாமே ஒப்பு கொடுக்காவிட்டால் நம்முடைய நிலைமை பரிதாபத்துக்குள் சிக்கிக்கொள்ளும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நித்தியத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமானால் அந்த இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் அவர் போதித்திருக்கிற போதனத்தை கை கொண்டு நடக்கும் போதுதான் கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை தொடர்ச்சியாய் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். உலகம் சோர போய் கொண்டிருக்கிறது. உலகம் இருளுக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. இந்த இருள் நிறைந்த உலகத்திலே நாம் வெளிச்சமாய் வாழாவிட்டால் நம்முடைய நிலைமையும் பரிதாபத்துக்குள் மாட்டிக்கொள்ளும். தப்பித்துக் கொள்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நீதியாக வாழ்வதுக்கு ஒப்பு கொடுங்க. சில காரியங்களெல்லாம் விட்டு விலக வேண்டியதாக இருக்கும், வேறு வழி இல்லை. நீங்கள் விலகினாதான் தேவனோடு நடக்க முடியும், விலகினாதான் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும். நீதியான பாதையில் முன்னேறி கடந்து போங்க. அர்ப்பணிப்பு நமக்கு வேணும். முதலாவது நூற்றாண்டிலே இயேசுவோடு கூட இருந்த சீடர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி நடந்தார்கள், எப்படி மரித்தார்கள் என்ற சரித்திரங்கள் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. சரித்திரபூர்வமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். அவர்கள் இந்த உலகத்தின் சுகபோகத்துக்காக வாழவில்லை, காணிக்கைக்காகவும் இந்த உலகத்தில் வரக்கூடிய மேன்மைக்காகவும் பேருக்காகவும் பட்டத்துக்காகவும் புகழுக்காக வாழவில்லை. அவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து வைராக்கியமாய் தன் ஜீவனியம் குடித்து அவர்கள் மரித்து போயிருக்கிறது வேதாகமத்தில் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்காக தன் ஊழியரை அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அந்தந்த நேரம் வந்தபோது அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஏற்கனவே சொன்ன நிகழ்ச்சிகளை பேசியிருக்கிற அவர் ஆண்டவர் கூப்பிட்ட பிறகு எந்த படிப்பும் படிப்பதற்கு போல ஆண்டவர் கூப்பிடும் முன்பதாகவே அவர் நல்லா படித்திருந்தவர். அந்த காலத்தில் அவர் PhDன்னு சொல்லி சரித்திரத்தில் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அளவில் அவர் ஞானமுள்ளவராக இருந்தார். கமாலியருடைய பாதத்தில் படித்தவர் என்பதாகலாம் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல படித்த அவர் இயேசு கிறிஸ்துவ அழைத்த உடனே அவர் ஆண்டவருக்கு செவி கொடுத்து தன்னுடைய பிரயாணத்தை அவர் ஆரம்பித்த போது அவருக்கு நிறைய இடர்கள் வந்தது, வேதனைகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது. ஆனால் கர்த்தரை விட்டு விலகவில்லை. அவர் எத்தனை நிருபங்கள் எழுதியிருக்கிறார் சற்று யோசித்து பாருங்கள். எத்தனை முறை சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறார், எத்தனை முறை கடலின் அடிவாரத்தில் அவர் போடப்பட்டிருக்கிறார். எல்லாம் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை முறை அவர் துன்புறுத்தப்பட்டும் ஏன் கர்த்தரை விட்டு விலகாதவராய் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற காரியத்தை அவர் எழுதினார். அதுக்கு காரணம் என்ன
என்ன அவர் உண்மையாகவே நல்ல போராட்டத்தை போராடினார். ஊழியத்துக்கு வந்த பிறகு எந்த பட்டத்துக்கு பின்பதாகவும் பதவிக்கு பின்பதாகவும் அவர் ஓடவில்லை. அவர் தன்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய ஊழியக்காரனாய் அந்தந்த இடங்களில் கடந்து போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்பதாக வேதத்தில் அவரை குறித்து இந்த வேதம் சாட்சி கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் உள்ள நாம் உலகத்துக்கு பின்பதாய் ஓடிக்கொண்டிருக்கிறோமே, மனம் திரும்பி தேவனுக்கு பின்பதாய் பின்பற்ற உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். தேவனுக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது சத்துருவின் கிரியைகளுக்கெல்லாம் விலகி காத்த அற்புதமான பாதையில் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். 2 வசனம் வாசித்து முடிப்போம். வாசிங்க. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்து கொண்டு வந்தேன். அப்படின்னா சீஷர்களை கூட ஆண்டவர் சொந்த இஷ்டமா கூப்பிடல. அது பேதுருவாகட்டும், யோவான் ஆகட்டும், யாக்கோப் ஆகட்டும், மத்தேயு ஆகட்டும், இவங்களை யாரையுமே சொந்த இஷ்டமாக போய் தெரிந்து கொள்ளவர். அவருக்கு பிடித்திருந்தாங்க, அதனால் நான் தெரிந்து கொண்டேன், அப்படி இல்லை. எல்லா பிதா ஆனவர் அவருக்கு போதித்திருக்கிறார். அதை ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். இதை ஏன் ஆண்டவர் இன்றைக்கு உங்க மத்தியில கொண்டு வருகிறார்? நீங்கள் அதன் ஆழங்களை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒழிய அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. போதும், அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்டிருக்கிறோம். 13லேருந்து ஒரு வேளை அவர் வருகை தாமதிக்குமானா அடுத்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நம்ம தியானிக்க போகிறோம். நிறைய காரியங்கள் இந்த இடத்துல ஆண்டவர் பிதாவிடத்தில் சீஷர்களை குறித்து பேசுகிறது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது யூதாஸ் கெட்டு போகிறான் காரணம் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி. எல்லாமே வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி தான் நடந்தது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நித்திய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். தேவனோடு நடந்தால் நித்திய பரலோகத்துக்குள்ளே நீ பிரவேசிக்க போகிற. அப்படி இல்லை, நான் நித்திய ஆக்கினிக்குள்ளே தள்ளப்பட போகிறேன். அது உங்களை பயம்புறுத்திலாம் நடத்தணும்னு அவசியம் இல்லை. அதுதான் உண்மை. நீங்கள் தேவனோட நடக்கணும் அப்படின்னா உலகம் பொல்லாதது, உலகம் இருளால் மூடப்பட்டிருக்கிறது. வரலாறு காணாத இந்த 25 ஆண்டுகள் இல்லை, இந்த 10 ஆண்டுகள் 15லேருந்து 25 வரைக்கும் உலகம் ரொம்ப பொல்லாப்பாக போயிடுச்சு. அதுவும் இந்த 2024 25 நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு. பாவங்கள், இச்சைகள், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு விருப்பமில்லாமல் செதறுகிறதுக்கு காரணம் என்ன? சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இடரல் அடியாதபடி, நீயே சண்டை போட்டு பிரிவினைகளை உண்டு பண்ண கொள்ளாதபடி ஞானமாய் கவனமாய் நடப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி நீங்கள் அறிந்து கொள்ளணும். தேவனோட நடக்கவும், நாம் அவருக்குள்ளே இருக்கவும், அவர் நம்மை பாதுகாக்கவும் இயேசு ஒப்பு கொடுத்தது போல இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பொறுப்பெடுத்திருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய வசனத்துக்கு செவி கொடுங்கள், தேவனுக்கு செவி கொடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் உம்முடைய வசனங்களை ஆராய்வதற்கு கர்த்தர் கிருபை தந்தீர். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் எடுக்கிற ஆயத்தங்களை ஆசீர்வதித்து அவர்கள் தொடர்ந்து உம்முடைய பாதையில் முன்னேறி கடந்து போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் பலன் தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் இன்றைக்கு உம்முடைய வாழ்க்கை உமக்காக வாழ்வதற்கு பரிபூரணமாய் ஒப்பு கொடுக்கிறபடியால் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிற வரை அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, அது ஆரோக்கியமாக இருக்கலாம், பண தேவையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் தீர்கிறதை குறித்து இருக்கலாம், கடன் பாரங்கள் விலகுகிறது குறித்து இருக்கலாம், எந்த பிரச்சனைகள் அவங்களை இந்த உலகத்தில் பாதிக்கிறதோ அவைகளுக்கெல்லாம் விலகி காத்து ஞானமாக முன்னேறி கடந்து போவதற்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய மகிமையின் பிரசனம் இவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்கள் பிரசனத்தினால் நிரப்பி தீய செயல்முறைகளுக்கெல்லாம் விலகி காத்து அவங்க எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணி உம்முடைய நன்மையை விளங்க பண்ண வேண்டுமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. குடும்பமாய் உன் பக்கமாய் இழுத்துக்கொள்வீராக. குடும்பமாய் தெரிந்து ரட்சிப்பின் பாதையில் நடக்க உதவி செய்வீராக. ஆவியானவரே, நீ இவர்களை பலப்படுத்திவிடும். கைவிடாதபடி இவர்கள் உம்மோடு கூட நித்தியத்தில் வாழ, நம்மோடு நித்தியத்தில் பிரவேசிக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா.
கிருபையின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். வழிநடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை அரை மணி நேரம் சரியாக இருந்திருக்கும். ஏன்னா வசனங்கள் உங்களுக்கு இதில் உள்ள காரியங்களை மாத்திரம் விளக்கி சொல்லியிருக்கிறோம். தேவனோடு நடங்க, தேவனோடு வாழுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்வார். அவர்கள் வருக தாமதிக்குமானால் அடுத்த பகுதியில் நாம் சந்திக்க போகிறோம். அதுவரை நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நான் உங்கள் கிட்ட விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.